அடுத்தது, சன் இஸ் த ரேடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. தேவ மகிமையை பூமிக்கு மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். அப்படிங்கிற காரியத்தை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து யாரா ஒருத்தர் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்க இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் வருவதற்கு முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு தேவதூதன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விதமான நாம் திடீர்னு வந்துட்டு திடீர்னு மறைஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம இந்து மதத்தில் காட்டுவாங்களே அவதாரம். ஏதோ ஒரு அவதாரத்தில் வந்துட்டு அப்புறம் அந்த அவதாரம் காணாமல் போயிடும். அப்படி அல்ல, மாம்சத்தில் வந்தவர். எதுக்காக இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் போன வாரமே சொன்னேன், யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான தடை, why the Jews cannot believe that Jesus is God, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இருந்த மிகப்பெரிய தடை என்னன்னு சொன்னால், God is spirit, ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். If God is spirit, தேவன் ஆவியாய் இருக்கும்போது how he can come in flesh, மாம்சத்தில் அவரால் எப்படி வர முடியும்? இதை தான் அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. முக்கியமான கான்செப்ட் இந்த ஹீப்ரூஸில், எபிரேயரில் திரும்ப சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு தேவதூதனோ, ஒரு சாதாரணமான இறை தூதனோ, ஒரு சாதாரணமான தீர்க்கதரிசியோ அல்ல. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன், அவர் கர்த்தர், அவர்தான் கடவுள் என்பதை திரும்ப சொல்வதற்காக தான் இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த நிருபம் என்பது எழுதப்பட்டது. அப்போ இதில் பார்க்கும்போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, யார்? நாம தான் அந்த பிள்ளைகள். நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் மாம்சத்தில் வர வேண்டிய முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணம். இப்போ நம்ம மாம்சத்தில் இல்லாமல் இரத்தத்தில் இல்லாமல் இருந்திருந்தோன்னு சொன்னால் நம்மளை வேற மாதிரி மீட்டிருப்பார். ஆனால் நம்ம மாம்சத்தில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். இப்போ நம்மளுடைய மாம்சம் என்ன ஆகிறது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நமக்கு மரணம் ஒன்று நடக்க போகுது. அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இது யாராவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நான் ஒரு முறை பல்லு க்ளீன் பண்ண போகும்போது டாக்டர் சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் ஒரு பேட்ரி மாதிரிங்க, நம்ம தேஞ்சு போன உடனே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான், அதோட நம்ம ஆயுசு முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், பேட்ரிக்கு கூட இப்போ ரீசார்ஜபிள் பேட்ரி வந்துருச்சு, மறுபடியும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன சொல்ல வராருங்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மனுஷ உயிர் அவ்வளோதான், அதுக்கு அர்த்தம் இல்லை.
நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன படைக்கவில்லை. ஏதோ இருந்தோம், ஒரு பேட்ரி மாதிரி ஓடணும், நம்ம ஓடின பிறகு அப்படியே நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, கீழே தூக்கி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த பூமியில் படைக்கப்படவில்லை. We are not created for nothing. We are created for something. அது என்னன்னு சொன்னால், இந்த மாம்சம் என்பது முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும், அதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, யோசித்து பார்க்குறார். அப்போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, by his death he might destroy devil who holds the power of death. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், மரணம் என்பது நடக்கும்போது, இப்போ நான் சொன்ன நம்மளுடைய சரீரம், நம்ம மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளாக இருக்கிறோம். நம்மளுடைய முடிவு யார் கையில் போய் மாட்டிக்கிச்சு? நம்மளுடைய முடிவு யார் கையில் போய் மாட்டிக்கிச்சு? பிசாசின் கையில் போய் மாட்டிக்கிச்சு. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம சும்மா அப்படியே ஒரு தேஞ்சு போன ஒரு பேட்ரி மாதிரி என்ன பண்ணிடுவோம், அப்படியே நாம் கீழே விழுந்துருவோம், அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கை முடியல. நாம் இங்கே நம்முடைய மாம்சமும் இரத்தமும் திரும்பவும் மரிக்கும்போது யார் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது? சாத்தானுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அந்த உலகத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு விருப்பம் இல்லையோ இருக்குதோ இல்லையோ, நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, மரணம் உண்டானது யாரால? சாத்தானால. டெத் கேம் த்ரூ சேட்டன். அதுக்கு முன்னாடி மரணம் என்பது இல்லை. மரணத்தை கொண்டு வந்தவன் பிசாசு. அப்போ நாம் இந்த உலகத்தில் மரணம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எங்கே தான் போகிறோம்? பிசாசு கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மரணம் அடைஞ்சிட்டோம் உடனே ஆண்டவர்கிட்ட போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மரணம் என்பதே பிசாசால தான் உண்டாச்சு. அப்போ மாம்சத்திலும் இரத்தத்திலும் மரிக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, சாத்தானுடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மரிக்கிறார்கள். நம்ம யாரும் விரும்பி ஏற்றுக்கல, ஆனால் இது பாவத்தினுடைய விளைவாக என்ன பண்ணிருச்சு, நமக்குள்ளே வந்துருச்சு. நம்ம யார் எல்லோரும் விரும்பி நாங்கள் எல்லோரும் மரிக்கணும், யாராவது விரும்பியாக மரிக்கிறாங்க? கிடையாது. நம்ம மேலே வந்த சாபம். அப்போ யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சாத்தான் மரணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுறாரு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இப்போ இதிலிருந்து நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னார், இதிலிருந்து நம்மளை மீட்க வேண்டும் சொன்னால் என்ன பண்ணோம், இவர் மாம்சத்தில் இரத்தத்தில் இவர் முதலாவது மரிக்க வேண்டும். இப்போ இவர் மறிக்காமல் நாம் மறிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு சொன்னால், எல்லோரும் மறிச்சுக்கிட்டே இருக்கோன்னு சொன்னால் யாருமே என்ன பண்ண முடியாது, சாத்தானுடைய அதிகாரத்தை வீழ்த்தவே முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் வீழ்த்த முடியும் சாத்தானுக்கு. இப்போ சாத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு சில காரியங்களில் அவனுக்கு ஒரு சில பவர் இருக்குது. என்ன மாதிரியான பவர் அப்படின்னு சொன்னால், இப்போது பாதாளம் யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது, சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இந்த பாதாளத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் மனுஷங்களால் ஜெயிக்க முடியாது. நாம் யார், நாமெல்லாம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட வெறும் மனிதர்களாம். நாம் போராடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தனியாக நின்று என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. எப்படி போராடுவோம்? நமக்கு என்ன பவர் இருக்குது, நமக்கு என்ன, நம்மளே விழுந்து போயிட்டோம். சாத்தானுடைய வஞ்சனையில் நம்மளும் விழுந்து போயிட்டோம். விழுந்து போன மனிதர்களாகிய நாம் சாத்தானை எதிர்த்து அவனுடைய அதிகாரத்தை தனியாக என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. There is only one person
who can break Satan. There is one person who can defeat Satan. ஒரே ஒருவர் சாத்தானை அழிக்கக்கூடியவர், ஒரே ஒருவர் சாத்தானின் அதிகாரத்தை நசுக்கக்கூடியவர். அவர் யாருன்னு சொன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் மாம்சத்தில் போனால் ஒழிய நான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றவனாய் பூமிக்கு போய் நம்மளை மாதிரியே அவரும் மறிக்கணும். எப்படி நம்ம மறிக்க போகிறோம் பாருங்க. நம்மளை மாதிரி என்ன பண்ணோம், அவர் மறிக்கணும். முதல்ல நம்மளை மாதிரி அவர் மறிச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, போய் பாதாளத்தில் போய் சாத்தானுடைய வல்லமையை உடைச்சி அவனை நசுக்கி அவனை ஜெயித்து அதிலிருந்து விடுதலையை பெற்று தருகிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. ஏன் 3 நாள் ஆச்சு? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. சாத்தானுடைய வல்லமையை ஜெயித்து உயிர்த்து எழுந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காக தான் இத்தனை நாட்கள். அதே மாதிரி புனித வெள்ளிங்கிறது வெள்ளிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அவர் உயிர்த்தெழுந்தனால அறிவிக்கப்படுகிறது. அப்போது பார்க்கும்போது யாராவது ஒருவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவர் மரித்து அவர் பாதாளத்திலே சாத்தானை ஜெயித்து அவருடைய வல்லமையெல்லாம் அழித்து அதிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். மாம்சத்தில் வராமல் இரத்தத்தில் வராமல் யாராலையும் இதை என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. இதை யார் பண்ணது? இயேசு கிறிஸ்து செய்தார். அடுத்தது 15ஆம் வசனம், verse 15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அடுத்தது மாம்சத்தில் ரத்தத்திலையும் வந்து பிசிக்கலா என்ன பண்ணியாச்சு, சாத்தானை ஜெயிச்சாச்சு. சாத்தானை ஜெயிச்சனால அடுத்து வர மனுஷங்க, அடுத்து ஃபியூச்சர் ஜெனரேஷன், இயேசு கிறிஸ்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர்ற ஜெனரேஷன், நம்மளுடைய ஜெனரேஷன், நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷன், அவங்களுக்கெல்லாம் அந்த மரண பயம் போயிருமா அப்படின்னு கேட்டால் போகாது. ஏன்னா சாத்தான் இன்னும் இருந்துட்டு தானே இருக்கிறான். இன்னும் மக்களை வஞ்சித்து தான் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, வெறும் சாத்தானை ஜெயிச்சது மாத்திரமல்ல, டு ஃப்ரீ எவ்ரி ஒன் who were held in the slavery by their fear of death. மரண பயம் என்கிற ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்குவதற்காக. இன்னும் மரணம் என்பது நான் தான் முதலே சொல்லிட்டேன், மரணம் என்பது சாத்தான்கிட்ட இருந்தால் வந்துச்சு. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுவான், எல்லாரையும் சாத்தான் என்ன பண்ணுவான், பயமுறுத்திட்டே தான் இருப்பான். திடீர்னு ஒரு பாம்பு வருதுங்க, மரண பயம் வருமா வராதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், பாம்பாது நான் போட்டு நசுக்கிறேன் பாருங்க அப்படின்னு யாராவது நசுக்குவீங்களா? உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவீங்க வெளியே. ஒரு முறை அது என்னது அணில், ஏற்கனவே எலி வந்திருக்குது. ஒரு முறை ஒரு அணில், ஒரு குருட்டு அணில் என்ன பண்ணிடுச்சு, மரத்துலேருந்து அப்படி இப்படின்னு இறங்கி வந்து என் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. ஹாலில் இருந்துச்சு. இந்த பசங்க யார், எங்கள் 2 பிள்ளைங்க இருக்குது பாருங்க, அது என் மனைவி எல்லாம் கத்தாமல் இருந்ததுங்கன்னா வெளியே போயிருக்கோம். இவங்கெல்லாம் வாட்சு பூசுன்னு கத்தி கடைசியில் ஹாலில் இருந்த அணில் என்ன பண்ணிடுச்சு, பெட்ரூம்குள்ளே ஓடிடுச்சு. அந்த பெட்ரூமில் தான் இல்லாத திங்ஸ் எல்லாம் நாங்கள் அடுக்கி வச்சுருக்குறோம். இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம் போனாலும் பரவாயில்ல, அந்த பெட்ரூம் ஏசி பெட்ரூமு. அதில் வந்து ஈஸியாக ஏசி கூலிங் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் கொண்டு போய் இன்னொரு பெட்ரூமில் போட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி அடுக்கி வச்சுருக்குறோம். அந்த ரூமை அதுக்குள்ளே போய் பூந்துருச்சு. எனக்கா பயங்கர கடுப்பு, என்னடா இதில் இத்தனை பொருள் இருக்குது, இத்தனை பொருளுக்குள்ளே எப்படா அந்த அணியில் எடுத்து வெளியே விடுறதுன்னு சொல்லி நாங்களும் பொறுமையாக ஒன்றொன்னா
எடுக்க எடுக்க அது திடீர்னு இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடனா மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து கத்துறாங்க. நம்ம எல்லோரும் அமைதியாக இருங்க. நீங்கள் கத்துறது மட்டும் இல்லாமல் என்னையும் என்ன பண்ணுறீங்க, குச்சி எடுத்துகிட்டு போனால் கத்தி கத்தி நம்மளே என்ன பண்ணிடுறாங்க, அங்கே வருது இங்கே வருதுன்ட்டு. இப்போ அணிலுக்கா இப்படி பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி 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 பார்த்தா அது கண்ணு தெரியல பாவம். ஒரு குச்சியை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 ரூமை விட்டு வெளியே எடுத்துட்டு கதவு எல்லாம் திறந்து விட்டு அப்படியே அது அந்த மாதிரி இந்த முக்கு இருக்கும் பாருங்கள், அந்த முக்கில் அந்த டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்கல்ல அந்த இது, அந்த வழியாக அப்படியே என்ன பண்ணிடுச்சு, ரூம் விட்டு வெளியே போயிடுச்சு, உயிரோடு போயிடுச்சு. சந்தோஷம். அப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னால், நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எலியோ ஒரு கரப்பாம்பூச்சுக்கு பயப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய. ஒரு எலியோ ஒரு கரப்பாம்பூச்சோ ஒரு பாம்போ வந்தால் நமக்கு எப்படி பயம் உண்டாகுது? இதுதான் மரண பயம். இது நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, இந்த பயத்தில் நாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், சிக்கி அடிமைகளாய் நாம் மாறிட்டோம். நீங்கள் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அன்னையிலேருந்து நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குவீங்களா? அந்த 6 மாதமும் எப்படா சாக போகிறேன்னு நினச்சே செத்து போயிடுவான். 6 மாதம் கூட இருக்க மாட்டான், 3 மாதத்தில் செத்து போயிடுவான். ஏன்னா மரணத்தின் அடிமைத்தனம், மரண பயம் என்பது நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, பிசாசானவன் நமக்குள்ளே அதை கொடுத்து விட்டான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து எப்படி பாதாளத்தையும் பிசாசினுடைய அதிகாரத்தையும் ஜெயித்தாரோ, அதே போல் இந்த மரண பயத்துக்கு யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் விடுவிக்குவதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் அங்கேயே மேலேயே இருந்துக்கிட்டு, இயேசு கிறிஸ்து நான் வந்து சும்மா பேசுவேன், வெறும் வார்த்தையில் தான் பேசுவேன், என்னை யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் எல்லாரும் மாறிட்டீங்க, நீங்கள் எல்லாம் பிசாசுலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க, உங்களுடைய மரண பயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க போகிறதில்ல. அவர் மாம்சத்தில் வந்து வெளிப்படுத்துகிறார். எப்படி பிசாசனுடைய அதிகாரத்தை நான் மிதித்தேன், நான் உடைத்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் உயிர் தெழுந்ததினால மரணத்தை ஜெயித்ததையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். இஸ் ரெசரக்ஷன், ஜீசஸ் கிரைஸ்ட் ரெசரக்ஷன் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அது நல்ல ஒரு உதாரணம். என்னன்னு சொன்னால், நான் மரித்து உயிரோடு எழும்பினது போல நீங்கள் எல்லாரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து நீங்கள் யாவரும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் 3வது நாளில் உயிர் தெழுந்தார், நாம் கொஞ்ச நேரம் கழித்து உயிர் தெள போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நேற்று சாயந்தரம் இதை பற்றி தான் பேசினேன், ப்ரேயருக்கு. இன்றைக்கி சாயந்தரமும் ப்ரேயர் இருக்குது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் ப்ரேயருக்கு வராதவங்களாம் இன்றைக்கி வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ. நல்ல ஒரு ப்ரேயர், 21 நாள் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு நம்ம சர்ச்சில். ஸ்தோத்திரம். நேற்று சாயந்தரமும் ஆண்டவர் இதை பற்றி தான் பேசினார். என்னன்னு சொன்னால், உயிர்த்தெழுதல் என்பது மரண பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுது, அகற்றிடுது. ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவீர்கள். மரணம் என்பது மற்றவங்களுக்கு வேணாம் ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருக்கலாம். மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற விஷயம். யாரும் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்குது, யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஏத்தியிஸ்டுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நாம் நம்ம மனைவி, பிள்ளைகள், நம்மளுடைய தகப்பன், தாய், நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத நம்பிக்கையை கர்த்தர் நம்ம கொடுத்து, இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மரணத்தை குறித்த பயம் பிசாசினால் வருகிறது. மரணம் பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையே கொடுப்பதற்காகவே அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கடவுள் ஏன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வர வேண்டும், ஆண்டவர் ஏன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட வேண்டும்னு சொன்னால்,
அவர் வெளிப்பட்டால் மட்டுமே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்ப கேட்கலாம், இயேசு கிறிஸ்து தேவதூதனை போலவே இருந்திருக்கலாம் பாஸ்டர். காபிரியலை போல மிகாவேலை போல அந்த தேவதூதனுடைய சரீரத்தையே வச்சுக்கிட்டு அவர் திடீர்னு வந்து பேசியிருக்கலாம். மரியாளே, மார்த்தாளே, நான் தான் இயேசு கிறிஸ்து. அடுத்தது சீசர்களே, நான் தான் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். பரிசேயர்களே, சதிசேயர்களே, நான் தான் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். ஒருத்தர் கூட நம்பியிருக்க மாட்டாங்க. யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஏன் நம்பல? நீங்கள் எங்களில் ஒருவனாய் இல்லை. நீங்கள் யார் என்று எங்களுக்கு எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? நீங்கள் யார் என்று நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் பாட்டு சும்மா வந்துட்டு நான் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நான் உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு பிசாசனுடைய வல்லமையிலிருந்து மீட்பை நான் கட்டளையிடுறேன், உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நம்ப போகிறதில்ல. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒரு தேவதூதனை போல் இல்லாமல் ஒரு தேவதூதனுடைய சரீரத்தை பெற்று தேவதூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததி ஆகிய ஜனங்களாகிய நம்ம, மக்களாகிய நமக்கு அவர் என்ன பண்றாரு, உதவியாய் இருந்திருக்கிறார். நம் ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு. என்னைக்குமே நம்மால் ஒருத்தர் சொன்னதான் நம்புவோம். இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே, ஒரு இடம் தீ பிடிச்சி எரியுது, நாம் அங்கே போயிட்டுருக்குறோம். திடீர்னு இடையில வந்து ஒரு பீகாருக்காரனோ ஒரு ஜார்க்கண்டுக்காரனோ இல்லை ஒரு மணிப்பூருக்காரனோ இருந்துட்டு அங்கே போகாதீங்க, அந்த இடம் தீ பிடிச்சி எரியுது, அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா? நடக்கிறது நம்ம ஊரில். ஒரு வெளிநாட்டுக்காரன், வெளி மாநிலத்துக்காரன் வந்து அங்கே போகாதீங்க தீ பிடிச்சி எரியுது, போகாதீங்க தீ பிடிச்சி எரியுதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஒரு 50% இவன் சொல்கிறத நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு அதுக்கப்புறம் நம்மளும் ஒருத்தர் வராரு, நம்ம ஊருக்கார், ஈரோட்கார், அப்படி தான் சொல்லணும். நம்ம ஊருக்கார் ஈரோட்கார் வராரு. ஈரோட்கார் வந்து என்ன சொல்றாரு, ஏனுங்க அங்கே போகாதீங்க, அந்த இடம் வந்து தீ பிடிச்சி எரியுதுங்கோ அப்படின்னாருன்னா அப்போ தான் நமக்கு என்ன வருது, ஒரு நம்பிக்கை வருது. நம்ம ஊருக்கார் சொல்கிறாரு கண்டிப்பாக அங்கே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது, அங்கே போக வேணாம். அப்போ தான் என்ன பண்ணுறோம், நம்ம சரி வண்டியை திருப்பிட்டு வேறு பக்கம் போகிறோம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மில் ஒருவரை தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். திடீர்னு வெளியிருந்து ஒருத்தர் வந்து இதெல்லாம் இப்படி அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அதே போல தான் இயேசு கிறிஸ்து வெறும் தேவதூதனாய் வந்து தேவதூதர்களுடைய சரீரத்தில் வந்து இந்த சத்தியங்களை எல்லாம் சொல்லியிருந்தாருன்னு சொன்னான், சாத்தானை பற்றி சொல்லியிருந்தாருன்னு சொன்னான், பாவத்தை பற்றி சொல்லியிருந்தாருன்னு சொன்னான், மீட்பை பற்றி சொல்லியிருந்தாருன்னு சொன்னான், இந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னார்னா யாரும் நம்ப போகிறதில்ல. மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் வந்து அதை செய்து காண்பித்த பிறகுதான் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருக்கிறோம். 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அடுத்தது மத வழிபாட்டின் பிரகாரம் பார்க்கும்போது இந்த பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாங்களோ அதான் எல்லாரும் நம்புவாங்க. சர்ச்சுக்கு வராரு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க,
நான் சொல்கிறேன், போங்க, ஆண்டவர் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு நன்மை செய்வார், நம்பிக்கையோடு போகிறாங்க. ஏன்னா நான் ஒரு பாஸ்டர், சரி எப்படியும் இவர் சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும், இவர் சொன்னார்னா நமக்கு கண்டிப்பாக விடுதலை இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதே போல் யூத ஜனங்களுக்கு தங்களுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது, அடுத்து எங்கே வெளிப்பட்டுச்சு? காயினுடைய கொலையில் வெளிப்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோவாவில் ஒரு வைப் அவுட்டு, எல்லாத்தையும் அழிச்சார். அழித்த பிறகு நீங்கள் பூமியில் பரிசுத்தமான சந்ததி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஆசீர்வதிங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் குடும்பத்திலே என்ன ஆயிடுச்சு? கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, மறுபடியும் பாவம் வந்துருச்சு. இந்த பாவம் என்பது திரும்ப 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 இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. யாருக்கும் விடுதலையான பாடே கிடையாது. மறுபடியும் பாருங்க, எல்லாரும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய வழிபாடுகள் முறை பிரகாரம் பிரதான ஆசாரியரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். அவர் தான் ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு மீடியேட்டர். நம்ம ஆளுங்க சொல்கிறாங்களா, அவரை போய் பாருங்கள், அவரை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் மாம்சத்திலையும் இரத்தத்திலும் அந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியர்கள் செய்ய முடியாத ஒரு காரியம், முற்றிலுமாய் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, தேவ காரியங்களை குறித்த இரக்கமும் உண்மையும் உள்ள மர்சிஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஹை பிரீஸ்ட். ஒருவேளை அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருந்தாங்க, உங்களுக்கு பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடச்சிருச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக மன்னிப்பு கிடச்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. கொஞ்ச நாள் மன்னிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் பாவத்தினுடைய பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து? இனிமேல் இந்த மீடியேட்டர் தேவையில்லை, நானே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் செல்லும்போது மக்கள் எல்லாரும் ஒரு சகோதரர், அவர் என்னவா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் பிரதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சகோதரர், நம்மளுடைய சகோதரராய் என்ன பண்ணுறாரு? பூமிக்கு வருகிறார், நம்மளோட ஒருவராய், நமக்கு ஒப்பானவராய். பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்ல முடியாத காரியம் கூட யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்ல முடியாத காரியம் கூட இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்ல முடியும். ஒரு சகோதரி, இவர் போய் தண்ணி கேட்குறார், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறா, இல்லை பரவாயில்ல கொடுன்னு சொல்கிறார், சரின்னு கொடுக்குறா. நீ ஒரு யூதனான்னு கேட்குறாரு, ஆமான்னு சொல்கிறாரு. யூதர்கள் எங்ககிட்ட தண்ணி வாங்கி குடித்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ தண்ணியை கொடுங்கிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது மேட்ரு வெளியே வருது. என்ன வருது? எத்தனை புருஷன் உனக்கு? பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் அங்கேயே என்ன பண்ணிடுவான்? அடித்து கொண்டுருவான். ஏன்னா இது ரொம்ப சொல்கிற விஷயமே கிடையாது பாஸ்டர். நிறைய விசுவாசிங்க அப்படி தான் பண்ணுற பாவத்தை பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது வாயை திறந்து. இப்போ சொன்னால் பாஸ்டர் நம்மளை என்ன நினச்சிக்குவார்? பயம் இருக்குது. அதே போல தான் பிரதான ஆசாரியர்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நீ சொல்லினாலும் பரவாயில்லம்மா, நான் சொல்கிறேன், இதுதான் உன் வாழ்க்கை. கண்ணிலேருந்து உடனே தண்ணி வந்துருச்சு. சரி, இப்பேற்பட்டவன் நானும் தெரிஞ்சு எதுக்கு என்கிட்ட தண்ணி கேட்டீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பாஸ்டாக தான் என்ன பண்ணி வர, ஐயையோ இப்பேற்பட்ட ஆள் நமக்கு தேவையே இல்லை, வேண்டாம், மக்கள் என்ன சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது.
நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவ சமாதானத்தோடு போறா. ஏன் சமாதானத்தோடு போறா? பாவம் மன்னிக்கப்பட்டதுனால இல்லை. முதலாவது கிருபையும் இரக்கத்தையும், அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்துல? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொன்னா வெறும் பிரதான ஆசாரியர் மட்டும் கிடையாது. a man of compassion, high priest with compassion. பிரதான ஆசாரியர், இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர், கிருபையுள்ள பிரதான ஆசாரியர். நியாயம் தீர்க்க மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு சொன்ன பிறகு சமாதானத்தோடு போகிறோம். அதுக்கப்புறம் பாவமே செய்யல. இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ ஊற்றை நீ குடி, உனக்கு தாகமே எடுக்காது. இத்தனை பேர் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா காரணம் என்னன்னா உன் தாகம் அடங்கலை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு உனக்கு தாகமே இனிமேல் எடுக்காது. அதான் மருந்து. பார்த்துட்டா, அன்பை பார்த்துட்டா, கிருபையை பார்த்துட்டா, இரக்கத்தை பார்த்துட்டா. இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்லை, பிரதான ஆசிரியர் கூட எனக்கு தேவையில்லை. அப்போ இப்படியாக என்ன பண்ணுறாரு? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனதுனால தான் இந்த ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாத பாவிகளை கூட, மதங்கள் எல்லாம் சட்ட திட்டங்கள் எல்லாம் நியாயம் தீர்த்த பாவிகளை கூட, ஒதுக்கி வைத்த பாவிகளை கூட, அவங்க கூட சேரக்கூடாது என்று சொன்ன தாழ்ந்த ஜாதி மக்களை கூட இயேசு கிறிஸ்து ரட்சித்து பிதாவினுடைய வல்லமையும் மகிமையும் கனத்தையும் அவங்க மத்தியில் காண்பித்து அவர்களை தேவனோடு இணைத்தவர் யாருன்னு சொன்னா மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்த இயேசு கிறிஸ்து அவர். அல்லேலூயா. இல்லைன்னா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரும் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. யாரும் அவரோட அன்பை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? ருசிச்சிருக்கவே மாட்டாங்க. சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. நம்முடைய சகோதரன் சொல்வதை தான் நாம் கேட்போம். நம்ம சகோதரன் தான் நமக்கு பாசத்தையும் நேசத்தையும் காண்பிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு? ஒரு சகோதரனாய் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார். அடுத்து 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறீங்க பாருங்க விசுவாசிங்கெல்லாம். நான் படுற கஷ்டம் அந்த பாஸ்டருக்கு தெரியுமா? அவர் என்ன ஜாலியாக ஏசியில் உட்காந்துருக்கிறாரு. நாங்கள் ஒரு ஃபேன் இல்லாமல் வீட்டில் ஒரு ஃபேன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் ஓட்ட சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். அவர் நல்லா காரில் தானே போயிட்டுருக்காரு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. என் கஷ்டம் எப்படி அவருக்கு தெரியும்? இதே பிரச்சனை தான் அப்பயும். ஒரு தேவதூதனாய் வந்து நான் உன் கஷ்டத்தெல்லாம் மன்னிக்கிறேன், உன் கஷ்டத்தெல்லாம் நான் மாற்றுறேன், இனிமேல் நீ என்னை விசுவாசி, யூ பிலீவ் இன் மீ, ஐ வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னால் இவங்க சொல்லியிருப்பாங்க, யூ டு நாட் நோ எனிதிங் அபவுட் மீ, நீ என்னை பற்றி எதையுமே அறியாதவனாய் இருக்கிறாய். நாங்கள் படுகிற கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? ஹவு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்? நீ எப்படி என்னுடைய பிரச்சனையை பற்றி நீ உனக்கு புரியும்? உனக்கு பசினா என்னன்னு தெரியுமா? தேவதூதனுக்கு பசினா என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. அவனுக்கு பசியே எடுக்காது. அவன் தான் பசி எடுத்தாலும் மண்ணாவை சாப்பிட்றான். அவனுக்கு எப்பயுமே ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, ஒரு தேவதூதனுக்கு பசியை பற்றி தெரியுமா பாஸ்டர்? ஒரு அவதாரத்துக்கு தாகத்தை பற்றி தெரியுமா? அது என்ன அவதாரம்? நம்ம அவர் யார்? விஷ்ணு அவதாரத்தை வச்சுக்கோமே. விஷ்ணு அவதாரமாக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே. யாருக்காவது தாகத்தை பற்றி தெரியுமா? தண்ணி வேணா அவங்க வாயை திறந்தால் போதும், வானத்துலேருந்து தண்ணி வரும், அப்படியே குடிச்சுக்குவாங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டில் போய் தண்ணி சேர்ந்தி கொண்டு வந்து வீட்டில் ஊற்றி அதை குடித்து 2 பக்கெட் தண்ணியில் குளிச்சுருக்குறோம் பாஸ்டர். நாங்கள் முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். பெரிய பெரிய பஞ்சம்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய தண்ணி பஞ்சமெல்லாம் பார்த்துருக்கோம்.
பெரிய சண்டை நடக்கும். எல்லா கெட்ட வார்த்தையும் அங்கே தான் கேட்கலாம். 2 குடத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுத்து குடத்தை எடுத்து அடித்தவன்லாம் இருக்கிறான். கண்ணால் பார்த்துருக்குறேன். ஒரு லாரி வந்துச்சு, ஒரு வேனு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கேயே நிப்பாட்டி எல்லாம் அடித்து உடச்சி, அது எந்த காலம் தெரியல, மறந்து போயிடுச்சு. பெரிய தண்ணி பஞ்சம் அந்த காலத்தில். யார் போர்லேயும் தண்ணி கிடையாது. பார்க்கும்போது அப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக நம்ம பட்ட கஷ்டம் அது யார் அறிந்து கொள்ள முடியும்? யார் புரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய தகப்பனையும் தாயையும் நான் இளம் வயதிலே இழந்து போய்விட்டேன். என் கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்குவா? என் புருஷன் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என் பிள்ளைகளை ஒரே ஆளாக நின்று நான் வளர்த்துருக்கிறேன். என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா? கேட்போம் அந்த கேள்வி. என் பாடு அவருக்கு தெரியுமா? நான் பட்ட உபத்திரவம் எனக்கு தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு போகல, நான் படிக்கலை, கல்லை சுமந்துருக்கிறேன், மண்ணை சுமந்துருக்கிறேன். என் முதுகெல்லாம் பாருங்க, எத்தனை பேர் என்னை அடிச்சிருக்கிறாங்க, என்னை மிதிச்சிருக்கிறாங்க. இதன் மத்தியிலையும் நான் இன்றைக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு பசியிலையும் வேதனையிலும் வியாதியிலும் இன்றைக்கு நிற்கிறேனே, என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர் யார்? இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதினாலே நாம் படுற கஷ்டம்லாம் அந்த சிலுவைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சிலுவையில் பட்ட கஷ்டத்தோடையா நீ பட்டுட்ட? என்னை அடிக்கும்போது பார்த்தியா? பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் மூவியில் பார்த்தீங்களா? அடித்து அப்படியே அந்த சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற போது அவர் சொல்கிறாரு, அதை இயக்குன ஒரு பேர் மெல் கிப்சன். அவர் சொல்கிறாரு, என்னாலே 4 நாளைக்கு தூங்க முடியல, வெறும் நடிப்பு தான் அது. அந்த நடிப்பை அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணும்போது அதில் ஆக்ட் பண்ணவனும் சரி, அடித்தவனும் சரி, பார்த்த நாங்களும் சரி, 4 நாள் எங்களுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நடிக்கும் போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. உண்மையாக நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. முள்ளு கிரீடம் கொண்டு வந்து தலையில் போட்டு வச்சு அமுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு ஊசி போடுறதுக்கு நம்பாள் ஊன்னு கத்திட்டு ஆஸ்பத்திரியே ஓடுது. என்னடான்னு பார்த்தா ஊசி போடுவாங்களாம். அவங்களுக்கு ஊசி போடும்போது பயந்துக்கிட்டு நம்மளால் பண்ணுற ஆக்டிங்கில் ஆஸ்பத்திரி டாக்டர்லேருந்து எல்லாம் ஓடி போய் கையும் காலையும் பிடிச்சி அமுக்கி ஒரு ஊசியை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அங்கே முள்ளு கிரீடம். அதை சயின்டிஃபிக்கலாக நீங்களாம் ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனாலும் அவ்வளோ பெரிய வேதனையும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, சகித்து கொள்ளவே முடியாது. தண்ணீர் தாகமாக இருக்கிறேன், தண்ணி வேணும்னு கேட்குறாரு. கசப்பான காடியை எடுத்து கொடுக்குறாங்க. வேதனைகளும் வேதனை, அது பயங்கரமான வேதனை. யாருக்கும் எந்த பாவிக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பே கிடையாது. கொலை செஞ்சவங்க கூட ஜெயிலில் போய் நல்லா தண்ணி கிடைக்குது, அவனுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குது, மருத்துவ உதவி கிடைக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கிறான். சும்மா கவர்மெண்ட்டு பணம் செலவு பண்ணுது அவனுக்கு. ஆனால் இவருக்கு எல்லாம் மறுக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய ஷேம், எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த சிலுவையிலே நமக்காக பாடுபட்டதுனால, உபத்திரவப்பட்டதுனால, அவருக்கு உபத்திரவம்னா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. இப்போ இதுக்காக தான் மாம்சத்தில் வரார். He came to flesh. எதுக்காகன்னு சொன்னா நமக்காக. He himself suffered when he was tempted. அடுத்தது சோதனை என்பது அவருக்கும் வந்தது. நம்ம சொல்கிறோம், என்னப்பா பெரிய சோதனை, இவருக்கு என்னமோ பெரிய சோதனை வந்த மாதிரி. ஒன்றும் கிடையாது. என்ன சோதனை வந்துச்சு இவனுக்கு? அவருக்கு வந்த சோதனை பெரிய சோதனை. பசியில் இருக்கிறார், சாத்தான் சோதிக்கிறான், மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறான், எல்லாம் உனக்கு தான், என்னை பணிந்துகொள், தொழுதுகொள், எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்கிறான். இவனமோ அதிபதி மாதிரி, எதுவுமே இவனுக்கு சொந்தம் இல்லை.
இந்த அடுத்தவன் சொத்தை பட்டா போட்டு விற்கிறானுங்க பாருங்க, அந்த மாதிரி சொத்தே இவனுடையது கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், என்னை பணிந்துகொள். துரத்துறாரு இயேசுவின் நாமத்தினால, ஓடிப்போடா. கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுகுறார். ஏன்னா நடக்க போகிற காரியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை தயார்படுத்தும், இவ்வளோ பெரிய வேதனையை நான் அனுபவிக்கணுமா ஆண்டவரே. ஆனால் நம்மளும் சொல்கிறான் ஜபத்தில், பாஸ்டர் ஐயோ என்ன சோதனை, எனக்கு என் சோதனை பாருங்கள் என்னால் ஏற்றுக்கவே முடியல, அப்படி இப்படிங்கிற, என்னையா உனக்கு பெரிய சோதனை. இப்போ அவர் சொல்றாரு, இவ்வளவும் சோதிக்கப்பட்டும் அவர் சோதிக்கப்பட்ட நேரத்தில் பிசாசை வீழ்த்தி ஜெயிச்சதுனால நம்மளுடைய சோதனையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. He is able to help. He is able to help for everyone who face temptation, who face persecution. இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வந்து இரத்தத்தில் வந்து வெளிப்பட்டு இவை எல்லாவற்றையும் பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்மேல் விசுவாசம் வைங்க, நான் உங்களை இவைகள் எல்லாவற்றிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறேன். நீங்கள் படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். குடும்பம்னா அவருக்கு தெரியுமா பாஸ்டர்? தெரியும். அதுக்கு தான் அவர் குடும்பத்தில் வந்தார். இதோ உன் மகன், அதோ உன் தாய். ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? சொல்லாமே போயிருக்கலாம். குடும்ப உறவுனா அவருக்கு தெரியும். தாயினுடைய பாசம்னா என்னன்னு தெரியும், தகப்பனுடைய பாசம்னா என்னன்னு தெரியும், சகோதர பாசம்னாலே என்னன்னு தெரியும், நண்பர்களுடைய பாசம்னாலே என்னன்னு தெரியும். லாசரு வீட்டில் போய் கண்ணீர் விடுறாராம். ஏன்னா ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு சகோதரன், எல்லாம் அவருக்கு தெரியும். மாம்சத்தில் வந்ததுனால தான் இவைகள் எல்லாம் சாத்தியமாயிற்று. சும்மா வானத்திலே இருந்துக்கிட்டு நான் கடவுள், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் கடவுள், நான் உன் பிரச்சனையை மாற்றுகிறேன், நான் கடவுள், உன்னை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறேன், நான் கடவுள், உனக்கு சாப்பாடு தருவேன், நான் கடவுள் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, யாரும் கேட்க போகிறதில்ல. எல்லாரும் கேள்வி கேட்பான், அவர் கடவுளாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், என்னை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு? நான் படுற கஷ்டத்தை பற்றி ஏதாவது அவருக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறாரு, இவர் மாம்சத்துக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் படுகிற கஷ்டம், நாம் படுகிற சோதனை, நாம் படுகிற வேதனை, இவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே பிசாசை எதிர்த்து வாழுவது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, என் பலத்தினாலே, நான் கொடுக்கிற விசுவாசத்தினாலே இன்னும் என்ன பண்ணுங்க, போராடுங்க. கிருபை என்பது ஏன் வந்துச்சு? அவருக்கு தெரியும் பாவத்தை ஈஸியாக நம்ம வீழ்த்த முடியாதுன்னு. பாவத்தை பற்றி ஈஸியாக பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, பாவத்தை பற்றி பேசுறது ஈஸி, ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் கஷ்டம். அல்லேலூயா. பாவத்தை பற்றி பேசுறது ஈஸி, போதிக்கிறது ஈஸி, கேட்கறது ஈஸி, ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் மாம்சத்தில் வந்து பாவத்தை வீழ்த்தினதினாலே ஒரு பரிசுத்தராய் நான் பாவத்தில் விழாமல் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையும் எப்படி ஜெயித்தனோ, அதே போல நீங்கள் என்னை விசுவாசித்து நான் கொடுக்கிற பலத்தை பெற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருங்கள். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, பாவத்தின் அடிமைத்தனம், மரணத்தின் பயம், இவைகளிலிருந்து மீட்டெடுக்க மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்முடைய சகோதரராய் பூமிக்கு வந்து வெறும் ஒரு தேவதூதன் மாதிரி இருந்துக்கிட்டு தேவதூதர்களுக்கு உதவி செய்ய அவங்களுடைய சரீரத்தை பெற்று
தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தாமல் நமக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை பெற்று, எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வித்தியாசமான சரீரம் கிடையாது. நமக்கு என்ன சரீரம் இருக்கோ அதே சரீரம்தான். நமக்கு என்ன பலவீனம் இருக்குதோ அதே பலவீனம் தான் அவருக்கும். நமக்கு இப்போ என்ன சோதனை இருக்குதோ அதே சோதனை தான் அவரும். ஆனால் அவர் ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சுட்டு சொல்கிறாரு, நான் ஜெயிச்சதுனால, நான் மீட்டெடுத்ததுனால, நீங்கள் என் மேல் விசுவாசத்தை வைத்து நான் கொடுக்கிற பலத்தை கொண்டு நீங்களும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய், சாத்தானின் அதிகாரத்தை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசினுடைய தந்திரத்தை ஜெயிக்கிறவர்களாய், சோதனையை ஜெயிக்கிறவர்களாய், உபத்திரவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த மரண பயம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அகற்றும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. பிசாசின் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால இவையெல்லாம் மாற்றப்படட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியா இவருக்கு ஸ்தோத்திரா, நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு, நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வம் நன்றி சொல்லுகிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போ பாதுகாத்தீரே. ஆமென் ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்மணி போ பாதுகாத்தீரே. நீர் செய்த நன்மை, நீர் செய்த எல்லா நன்மை ஸ்தோத்திரம். ஆமென். சோதனையில் சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகள் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம்.